ஆட்டையத்தின் சகோதரர் விரிவான வாக்களிப்பு காத்திருக்கும் இளைஞரே இளைஞர்களே, உங்கள் அத்தனையும் யாரையும் பார்த்து வரலாறு தெரிந்து வாக்களியுங்கள் என்று கேட்கிறேன். 4000க்கு நம்ம அடமானம் செல்லாமா? நம்ம ஜனநாயகத்தின் மிகப்பெரிய உரிமையான வாக்குரிமையை 4000 ரூபாய்க்கு அடமானம் வைத்து விடலாமா? அந்த 4000 உங்களுக்கு ஒழுங்கா கிடைச்சுதா இல்ல வெறும் வாயா? 4000 40,000 தந்தாலும் உங்கள் அம்மாவின் பக்கம்தான் நாங்கள் இருப்போம் என்று ஆர்கே நகர் வாசிகள் எப்போதும் இருக்கிறது. நாங்கள் சொல்வதெல்லாம் பணம் வாங்குவதும் வாங்காததும் உங்கள் விருப்பம். யாராவது பணத்தை காட்டி உங்களை விலைக்கு வாங்கி விடலாம் என்று நினைத்தால் அது உங்கள் விருப்பம், சட்டப்படி தவறு, உங்கள் விருப்பம். ஆனால் வாக்களிப்பது மட்டும் உங்கள் மனசாட்சிக்கு கட்டுப்பட்டு வாக்களியுங்கள் சகோதரிகளே, சகோதரர்களே. மனசுக்குள்ள அசத்தியமா சொல்லுங்க, சத்தியம் கேட்டாங்க. நீங்க யாருக்கு வாக்களிச்சீங்க என்னைக்கு யாருக்கும் தெரியாது. அப்படி ஒரு பிரச்சனை எல்லாம் வரல, வந்தாலும் ஜனநாயகம் உங்களை காட்டிக் கொடுக்காது. அப்படியே தெரிந்தாலும் அவர்களால் என்னதான் செய்து கிழித்து விட முடியும். எதற்கு பயம்? மிரட்டினார்கள். நேற்று கேள்விப்பட்டேன், மிரட்டுறாங்க. பணத்தை குடிச்சிட்டு எங்களுக்கு தான் ஓட்டு போடணும், இல்லைன்னா தெரிஞ்சுக்கணும். மிரட்டுறாங்க. மிரட்டினா பயப்பட கும்பல ஆட்கள் வாக்காளர் பெருமக்கள் எதுக்கு இருக்குது வீட்டுல? அந்த 1000 போதாதா? பெரிய கத்தி கபடாலாம் நமக்கு வேண்டியதில்லை. லேடிஸ்க்கு என்ன இருக்கு? என்னது மிரட்டுறாங்களா? வீடு கூட்டம் இருக்கு, வச்சுற ஆள் இருக்கு இருக்கிறீங்களா? ஓடுறாங்க எல்லாரும். என்ன சொல்றீங்க? மிரட்டிக்க முடியுமா நம்ம? இதெல்லாம் ஜனநாயக நாடா அராஜகமா? பாவம் பேசுறாங்க. அண்ணன் ஓபிஎஸ் துரோகிங்கிறாங்க. அண்ணன் ஓபிஎஸ் துரோகினா நீங்க அம்மா இருக்கும் போது இதை செய்திருந்தால் எல்லாரும் நோக்கின்னு சொல்றோம். அது நியாயம். அம்மா இருக்கிறப்ப நினைச்சும் பார்த்தாரான்னு நம்ம தான் நினைச்சு பார்த்தோமா? கனவுல கூட கட்சி போய் ரெண்டாகும், அம்மா மறைஞ்சு போவாங்க. நமக்கு சொன்ன நம்மளை 2வது முறையா நமக்கு ஹிஸ்டரியில தலைவருடைய 100ஆண்டு விழாவில தலைவர் கண்டெடுத்த இரட்டை இலை சின்னம் உண்ணாவின் பெரும் யாராவது நினைச்சுமா? அம்மா இருந்து பண்ணா தப்பு. அம்மா இல்லாத பொழுது, அம்மா இல்லாததற்கு காரணமே நீங்கள் தான் என்று நாங்கள் மட்டுமல்ல அல்ல இந்தியாவிலே உங்களை கேட்டு குற்றம் சாட்டும் போது அதை கேட்கக்கூடாதா? நாங்கள் கேட்கக்கூடாதா? யாரோ ஒருவராக பூனைக்கு மண்ணிட்ட வேண்டாமா? எழுந்து நின்றார் அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் கிராமத்தில் அம்மா உடைய ஆன்மாவின் ஆசீர்வாதத்தார். நாங்கள் அத்தனை பேரும் ஒருவர் பின் ஒருவராக ஒரு கட்டம் கட்டமாக அவர் முன்னால் அனுமதித்து திரும்பினோம். இந்த ஆர்கே நகர் எலெக்ஷன் முடியிட்டோம். ஏப்ரல் 15ஆம் தேதி சாயந்தரத்துக்குள்ள எத்தனை பேர் வந்து அண்ணனுக்கு மாலை போடுறாங்கன்னு பாருங்க. ஏப்ரல் 15ஆம் தேதி 12 மணிக்கு நம்ம தேர நிலவரம் தெரிஞ்சுக்கணும். நம்ம தான் ஜெயிக்க போறோம். இரட்டை விளக்கு மின்கம்பம் தான் அண்ணன் மதுசூதனர்கள் தான் ஆர்கே நகர் தொகுதியை வெற்றி பெறப் போகிறார். ஜெயிச்சாங்கன்னா வெற்றி பெற்ற உடனே எல்லாரும் வருவாங்க. கழகம் ஒன்றிணைந்துடும், இரட்டை இலை மீட்கப்படும். தலைமை கழகத்துக்கு எல்லாம் மறுபடியும் முன்னோட போயிட்டு வரலாம். அம்மா வீட்டுக்கு போகிறோம். 15, 16 வயதில் இருந்து நமது தலைவி நமது தந்த தாரையை ஆடி பாடி அந்த விளக்கு வெளிச்சத்தில் பிடிக்காத நடிப்பையும் தன் தாய்க்காக ஏற்றுக்கொண்டு படாத பாடுபட்டு சம்பாதித்து வாங்கியது போயஸ் கார்டன் இல்லம் 16 கிரவுண்ட். அவங்க அம்மாவை மகளுமா பிளான் பண்ணி போட்டு திட்டம் போட்டு அழகா கட்டி அந்த வீடு குணப்பிரசித்து போன அம்மா உயிரோடு இல்லை. அப்படி கட்டப்பட்ட அந்த வீடு அவ்வளவு சோகத்தில் தான் ஆரம்பித்தது அம்மாவுக்கு. இருந்தாலும் அவங்க அம்மா நினைச்சபடி பிரம்மாண்டமா நடக்கிறாங்க. அந்த குணப்பிரவேசத்தாங்க 22 முடிஞ்சிருக்கும், 23 தான் ஆரம்பிச்சிருக்கோம் அம்மா கட்டு. அப்படி கட்டி 44 வருடங்கள் எங்கள் தாய் குடியிருந்த கோவில் அல்லவா பேஸ்டேட். அந்த இல்லம் யாருக்கு இருக்கலாம்? யாருக்கு இருக்கு நினைச்சு பாருங்க. என்ன பண்ணிருக்கிறோம்? நம்ம பேரு எழுதி செஞ்சா போல கட்சி கண்டு கொடுத்துருக்கணும். இல்ல அரசாங்கத்தை ஒப்படைச்சு எப்படி நமது தலைவருடைய ஆற்காடு சாலை இல்லம் நினைவகமாக்கப்பட்டதோ அது மாதிரி அம்மாவுடைய பேஸ்டேட் இல்லமும்
நினைவில்லமாக்கப்பட்டது. யார் கையில இருக்கு? அம்மாவுடைய படம் எங்க இருக்கு தெரியுமா? அருமை சகோதரர் கிருஷ்ணமூர்த்தி அவர்களை கேட்டு பாருங்க. அம்மாவுடைய படம் இங்கே வைக்கப்பட்டிருக்கிறது தெரியுமா? போர்ட்டிகோல பாத்தீங்கல்ல, போர்ட்டிகோல வெளியில ஒரு சின்ன படம், ஒரு சின்ன காஞ்ச ஒரு மாலை அப்படி இருக்கு. அந்த இல்லம் எங்கள் புரட்சி தலைவி அம்மாவின் உழைப்பால், உயிரை கொடுத்து அவர் உழைத்த உழைப்பை சம்பாதித்து கட்டிய வீடு. இந்த மாதிரி எங்கேயோ இருந்து வரல, கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச வீடு. அந்த வீட்டை மீட்டு நிலவல்லமாக்கி அத்துணை வேறும் தலைநாட்டில் அம்மாவின் மேல் அன்பு வந்தவர்கள் போல் பார்த்து எங்க அம்மா உட்கார்ந்த இடம், எங்க அம்மா நடந்த இடம், எங்க அம்மா பூஜை பண்ண இடம், எங்க அம்மா சாப்பிட்ட இடம்னு நம்ம எல்லாரும் பார்த்துட்டு வர மாதிரி நினைவில்லமாக்க வேண்டும் என்றால் என்ன செய்யணும்? இரட்டை விளக்கு மின்கம்பத்துக்கு வாக்களிக்கும். 75 நாள் எங்கள் தாய் அப்போலோ மருத்துவமனையில் என்ன கவனம் இருந்தார். தனக்கு ஒரு மகன் ஒரு மகள் இருந்திருந்தா அப்படி வாழ்க்கைதான் நினைச்சு வருத்தமா இருக்கு. தனக்குன்னு ஒரு பிள்ளை இல்லாததால், ஒரு கணவன் இல்லாததால், சகோதரிகளே யாருமே உருப்படியா இல்லாததுனால, இருந்த ஒரு சகோதரி மகளும் உருப்படாதே போனதுனால எங்க அம்மா அனாதையா படுத்துட்டு இருக்காங்களே. 75 days அந்த பக்கல ஹாஸ்பிட்டல்ல சிசியூல இருக்காங்கன்னு சொன்னீங்க. அதுல அந்த இட்லி சாப்பிடுறாங்க, பொங்கல் சாப்பிடுறாங்கன்னு வாழ்வதெல்லாம் டிவில சொன்னாங்க பாருங்க. அவங்க எல்லாம் நம்ம விடவே கூடாது. நம்பிக்கை கொடுத்தாங்கல்ல, அதை கேட்டுட்டு அது பேரே வேண்டாம், பேர் சொல்ல கூட இருக்கு. நினைச்சு பாருங்க, எப்பேற்பட்ட ஒரு பொய் நம்பிக்கை கொடுத்தாங்க. அது எவ்வளவு பெரிய தவறுனே அந்த நாட்டுல தெரியல. ஒரு செய்தி தொடர்பாளர் ஒரு கிரெடிபிலிட்டி இருக்கணும் பேச்சுல, நம்ம சொல்ற வார்த்தைகள் உண்மையாக இருக்கணும். நானும் செய்தி தொடர்பாளர் தான், என்னையும் டிவி எல்லாம் கேட்டுதான் செய்வாங்க. நான் சொல்லுங்க இருந்தாலும் என்ன அப்பவே உங்களுக்கு டவுட் இருக்கு. அம்மா உணவு இருக்கிறாங்களா, நல்லா இருக்காங்களா, உண்மையிலேயே இட்லி பொங்கல் சாப்பிடுற அளவுக்கு இருந்தாங்களா டவுட் இருந்தது. கம்ப்ளீட்டா 100%. நான் சொல்லல, பொய் சொல்லக்கூடாது, மக்களை குழப்பக்கூடாது. எல்லாத்தையும் இருக்குவீங்க. திடீர்னு நல்லா விஷயம் சாதாரண வார்டுக்கு மாத்திரம் அப்படின்னு இருந்து நார்மல் வார்டுக்கு திடீர்னு பார்த்தா ஹார்டியாக் அரெஸ்ட் போயிட்டாங்க. இடையில கால் வச்சுட்டாங்கிறாங்க. கடைசியா நெஞ்ச வெட்டித்தாங்க நம்ம பேஸ் மேக்கர் வைப்பாங்க. நெஞ்செழுத கொத்தி கூறு போட்டு எதற்கு இந்த நிலைமை எங்கள் அம்மாவுக்கு? தனக்குன்னு ஒரு பிள்ளை இல்லாதனாலயா? அந்த ஆன்மா நினைக்காதா? இல்லை சகோதரிகளே, சகோதரர்களே, ஒரு பிள்ளை உங்களுக்கு இல்லை என்றால் என்ன தாயே? கொஞ்சம் லேட்டானாலும் லேட்டஸ்டா நாங்கள் கோடி பேர் உங்கள் பிள்ளைகள் இருக்கிறோம். ஒழுங்கு நிற்கிறது உங்களுக்கான நேரத்தை நாங்கள் பெற்ற தீர்வோம். சொல்லணுமா வேண்டாமா? அப்படி சொல்லி நிற்கும் உண்மையான அம்மாவின் விசுவாசிகள் கூட்டம்தான் இந்த கூட்டம். எதற்கும் வழங்காமல், எத்தனை கோடிகள் லட்சங்கள் கொடுத்தாலும் வழங்காமல் அம்மாவின் வாழத்துக்கு நியாயம் வேண்டும் என்று இருக்கும் கூட்டம். ஆக அம்மாவின் போஸ்டோட்டு உள்ளம் நினைவில்லமாக்கப்பட இரட்டை விளக்கு மின்கம்பத்துக்கு வாக்களிக்கிறது. அதே மாதிரி அம்மாவின் மரணத்தில் இருக்கக்கூடிய மரணத்துக்கு விடை காண இரட்டை விளக்கு மின்கம்பத்துக்கு வாக்களிக்கிறது. அநியாயமா குறைஞ்சபட்சம் நம்ம 10 வருஷம் இருந்திருக்க வேண்டியவங்க இறந்து போயிட்டாங்களே, மறைஞ்சு போயிட்டாங்களே, திரும்ப வந்து நாங்க வாக்கு கேட்கிற நிலை ஆச்சு. அதற்காக அந்த நிலைமை யாரை செய்வது என்பதை தெரிந்து கொள்வதற்கு அதை நம்ம புரியுது. ஆனாலும் அதை சட்டபூர்வமாக நிரூபிப்பதற்கு இரட்டை விளக்கு மின்கம்பத்துக்கு வாக்களித்து திரும்ப இரட்டை நிலை யார் கண்டுபிடிச்ச சொன்னா? புரட்சி தலைவர் கண்டெடுத்த சொன்னால், புரட்சி தலைவர் கண்டெடுத்த அந்த சின்னத்தை திரும்பவும் நான் அண்ணன் தோன்றா? அண்ணா ஓபிஎஸ் துரோகிகள். அம்மா இருந்து நாங்கள் இப்படி வெளியே வந்தால் துரோகம் சொல்லணும். அம்மாவுடைய சாவு, அதுவும் மர்ம சாவு, அம்மாவுக்கு என்ன நடந்ததுன்னு தெரியணும். நாங்க வெளியே வந்தது துரோகமா? விசுவாசம் நல்லா இருக்கிறோமா? உண்மையான விசுவாசிகளா இருக்க போய்தான், அம்மாவை பக்கம் அன்பு இருக்க போய்தான் நாம இப்படி பொருளாதாரம் இருக்கிறோம். ஏன் நம்மளும் ஒரு பதவி வாங்கிச்சு நம்மளும் போயிருக்கலாமே? எல்லாருக்கும் ஒரு விலை என்பது விலை போகாத
விசுவாசிகளின் கூட்டம் இந்த கூட்டம். எங்களை பார்த்து எங்கள் அண்ணன் ஓபிஎஸ் பார்த்து அப்படி சொல்றதுக்கு உங்களுக்கு எல்லாம் வேறு யோகிதையும் இல்ல. காசுக்காக கூடுற பிழைப்புக்காக வாழ்ற அரசியல் கூட்டம். அரசியல்வாதினே சொல்ல முடியாது அங்க இருப்பது. சொல்லாதுங்க ஜவாபுன்னு அந்த மனுஷன் பாடிட்டு போவாரு. கேட்டு கேட்கிறப்ப பிரசன மாதிரி. ஆக அம்மாவின் மரணத்தில் உள்ள மரணத்துக்கு விளைவான புரோஸ்டேட்டை இல்லத்தை மீட்க அநியாயமாக உங்களால் உடைக்கப்பட்ட கட்சி, உங்களால் பறிபோன இரட்டை நிலை, அவற்றை மீட்க இரட்டை விளக்கு மின்கம்பத்துக்கு வாக்களித்தார். ஆனால் மதுசூதன் அவர்களுக்கு வாக்களிக்கிறார். ஆனால் மதுசூதன் அவர்கள் என்ன சாதாரணமானால ஏதோ ஒரு ஆளை நிறுத்தி ஓட்டு போடுங்கன்னு கேட்கல. நாங்க கடந்த 60 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த ஆர்கே நகர் பகுதியிலே வாழ்ந்து கொண்டிருப்பவர் 91, 96 அமைச்சராகி அளப்பரிய பணிகளை இந்த தொகுதிக்கு செய்திருப்பவர். 21 ஆண்டுகளாக எந்த பதவியும் மறுக்கப்பட்டவர் அந்த குடும்பத்தார். அம்மாவா அவை தலைவர் போட்டுட்டாங்க. வேற எந்த சீட்டும் கொடுக்க மாட்டாங்க அவங்களுக்கு. எந்த வருமானமும் இல்லாமல், எந்த பெரிய பதவியுமே இல்லாமல் மக்களோடு மக்களாக தன்னால் என்ற பணிகளை ஒவ்வொரு தினமும் மக்களுக்கு செய்து கொண்டிருப்பவர். அப்படிப்பட்ட ஏழை பண்பாளரை, அப்படிப்பட்ட அண்ணன் மதுசூதனனை, உங்கள் மண்ணின் மைந்தரை உங்களுக்காக அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் வேட்பாளராக நிறுத்தியிருக்கிறார். அவருக்கு இல்லாமல் வேறு யாருக்கு உங்கள் வாக்கு? அவருக்கு இரட்டை விளக்கு மின்கம்பத்தில் வாக்களிப்பு இல்லாமல் விலை. இந்த மர்மங்கள் எல்லாம் விடைபாடு நடக்கணும்னா, விடை காணணும்னா அண்ணன் ஓபிஎஸ் அவர்களுடைய அணி வழிபடலாம். அப்போ அண்ணன் மதுசூதன் அவர்கள் பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறணும். அண்ணாவுக்கு சாதாரணமான வெற்றி தான் பிடிக்கிறார். பிரம்மாண்டமான வெற்றி. சென்று சேர்க்கையில 134 பேர் தான் ஜெயிச்சாங்கிறதுக்கு அண்ணா அப்படி சட்டம் போட்டாங்க. எல்லாத்தையும் ஆழமிச்சிட்டாங்க. ஆனா எல்லாரும் அவங்க இப்படி ஆக்கப்பட்டாங்க. அம்மாவின் ஆன்மா கவனித்துக் கொண்டிருப்பதாக நாங்கள் உணர்கிறோம். நீங்களும் உணர்வுகள் நினைச்சு பார்த்தார். அதற்கான நியாயம் கிடைக்காமல் அந்த அண்ணா இறங்காது, அடங்காது. நிச்சயமாக ஆர்கே நகர் தொகுதி வாக்காளர் பெருமக்கள் ஒவ்வொருவரது உள்ளத்திலும் அந்த ஆன்ம ஒளி சென்று தாய்ந்து புறப்பட்டு அத்தனை பேரையும் அண்ணன் மதுசூதன் அவர்களுக்கு வாக்களிக்க சொல்லும் இரட்டை விளக்கு மின்கம்பத்தில் யாருனாலே முடியாது. அம்மாவை 75 பிரைம் மினிஸ்டர்ல பார்க்க முடியல, வர வேண்டான்ட்டாங்க. கவர்னர் பார்க்கல, ஆபீசர்ஸ் எல்லாம் பார்க்கல, எதிர்கட்சி தலைவர் போறாரு, செயல் தலைவர் ஸ்டாலின் அவர்கள் பார்க்கல, எல்லாத்துல கம்யூனிஸ்ட் லீடர்ஸ் போகாதவங்களே இல்ல, மத்திய அமைச்சர்கள்லாம் வந்தாங்க, யாரும் பார்க்கல, ஒண்ணும் பண்ண முடியல. அம்மா அநியாயமா மரணம் அடைஞ்சாங்க. இதுக்கு ஒருத்தர் கேட்டாங்க 2 நாளைக்கு முன்னாடி. நான் சொன்னேன், ஐயோ அக்கா அவங்களாலேயே முடியாது, நாங்க போய் என்ன பண்ண முடியாது? பண்ண முடியுமா? அதைத்தான் திரும்ப சொல்றேன். யாரு பிரைம் மினிஸ்டர்னால, பிரசிடென்ட் ஆஃப் இந்தியானால முடியாததெல்லாம் இந்த ஆர்கே நகர் பகுதி வாக்காளர் பெருமக்களால் முடியும். அந்த மரணத்துக்கு விடை இங்க இருக்கிறவங்களால முடியும். விடை உண்மையில இருக்கு. உங்களுடைய விடை ஏப்ரல் 12ஆம் தேதி காலை வாக்குச்சாவடிக்கு சென்று 4வது பட்டன் 1, 2, 3, 4 4வது பட்டன அந்த மதுசூதன் படத்தை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சுமாரா இருக்கிறத பார்த்து பழகிங்க. அந்த படம் 4வது பட்டன் பிரஸ் பண்ணுங்க. வந்துகிட்டே இருந்த எந்த கொம்மனாலையும் ஒண்ணும் பண்ண முடியாது, எந்த மிரட்டலுக்கும் படிய வேண்டாம், அப்படியெல்லாம் ஒரு காலத்துல இல்ல. பயமுறுத்தி கொடுத்தா வாங்கிக்கிறோம், கொடுத்தா குடும்பலையா, கொடுக்கலைன்னா போவியும், நம்பிக்கை இருந்தா குடும்பலைன்னா போயிட்டே இருங்கன்னு சொல்லுங்க. கல்யாணத்து வர வந்துருச்சோம். இதெல்லாம் நம்ப அவங்களுக்கு என்னை கேட்டா அது வேண்டாம் தான் வச்சுக்கீங்க. எங்க அம்மாவை கொண்டு போய் காசு வேற ஒண்ணு துடிக்க. ஆனாலும் அன்றாடம் காய்ச்சி அங்க முடிவா அவர் கஷ்டப்படுறவங்க அவங்கள்ட்ட போய் 4000 ரூபாய் கிடைக்கணும். நான் வேண்டாம்னு சொல்ல எங்களுக்கு மனசு இல்லை. வாங்குறது வாங்காது உங்க விருப்பம். ஆனால் நான் முன்பா சொன்னபடி மனசாட்சிப்படி வாக்களியுங்கள் சகோதர கூட்டங்கள். அண்ணாவின் பொறுமுகத்தை, அந்த அழகு முகத்தை, அந்த பொறுப்பை, அந்த ஆளுமை, அந்த அறிவை, அந்த அன்பை, அந்த ஆட்சியை அப்படியே நினைச்சு பார்த்து காலையில வாக்குச்சாவடிக்கு போறப்போ 4வது பட்டம் இரட்டை விளக்கு மின்கம்பம் அந்த மனுசூதன் மட்டும்தான் செய்தீர்களா?
செய்வீர்களா? செய்வீர்களா? ஞாபகம் வருதா? ஞாபகம் வருதா? மறக்க முடியுமா? முடியுமா? உணர்ச்சி வசப்பட்டாரு. உணர்ச்சி வசப்பட்டாரு. ஆமா, கரெக்ட். அப்படி இது அரசியல்வாதிங்கிறது. தப்ப பண்ணிட்டு அது சமாளிக்கிறது. மதன சிஷ்யனா இந்த வயசுல அண்ணனுடைய உற்சாகத்தை எல்லாம் பார்த்தா, மக்களை பார்த்தா அவருக்கு ரியல் பான் அரசியல்வாதி. அப்படி ஒரு ஆசை, அப்படி ஒரு ஜனங்களை பார்த்தா, கஸ்தூரி, வாசுகி எல்லாம் பேர் சொல்லி ஒரு 40 வயசுக்கு மேல இருக்கிறவங்க எல்லாம் அவங்களுக்கு தெரியும். இந்த குட்டி பசங்க தான் தெரியாது, டீனேஜ் பசங்க தான் அவங்களுக்கு. இந்த ஜேஜே நகர் உங்களுக்கு பக்கத்துல இருக்குங்க. இது ஜேஜே நகர்ல வருதா? திருவள்ளூர். அந்த ஜேஜே நகர் 91ல குப்பை நடாரு. அந்த ஜேஜே நகரை குப்பை மேட்டை அகற்றி அம்மாவிடம் வாதாடி அதற்கான கிளியரன்ஸ் பெற்று அந்த இடத்துல 1500 வீடை கட்டி ஜேஜே நகரை உருவாக்கியவர் யார் என்று தெரியுமா? அண்ணன் மதுசூதன் அவர்கள். இந்த பகுதியை அவர் தான் உருவாக்கியிருக்காரு. ஆட்சியானதான் ரொம்ப மோசமா இருந்தா அந்த காலத்துல 20-25 வருஷத்துக்கு முன்னாடி. எல்லா டிரைனேஜ் பாதாள சாக்கடை வீட்டுகளா பெருக்கலாம். ஆனா அந்த காலத்துல இல்லாதப்ப கொண்டு வந்தது அவரு தான். லைட் அண்ணா இப்ப இருக்கிறதெல்லாம் இந்த புது வழக்குகள் அண்ணா போட்டு கொடுத்தது. ஆர்கே நகருடைய தொகுதியில இந்த காணிகள் தான் ரொம்ப இல்லை. பாருங்க, இருக்கீங்க குளத்தூர் பகுதியில. இதான் நான் சொல்லிட்டேன். நான் கொஞ்சம் சாமி தான் காமிக்கிறேன். காட்டுக்காங்க பாருங்க. 4வது 1 2 3 4 அப்படியே காமிக்கிற மாதிரி. தெரியுதா? ஜஸ்ட் 1 2 3 4. நீங்களோட ஐயா அவ்வளவுதானா அப்படின்னு பயப்பட வேண்டாம். ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸ் எல்லாம் அவ்வளவுதான். பிரஸ் பண்ணணும், லைட்ல இருந்து சட்டம் முடிச்சு அது வரலாம், அவ்வளவுதான். என்னமோ நினைச்சுக்க வேண்டாம். 4வது பட்டன் இந்த அங்கே இருக்காங்க, காமிங்க. மறைச்சிருக்கு கை, இந்த கை பெருசா இருக்கு. போட்டாங்க அண்ணா பெருக்கு 1 2 3 4வது. இது அப்படி அமுக்கிட்டீங்கன்னா அது லைட் இல்லை, அவ்வளவுதான். மதுசூதன் படம் பாருங்க. இந்த படத்துல அண்ணன் மதுசூதன் படம் 4வது. வேற மாதிரி கொடுத்தாங்க எல்லாரும். என்னடா பெரிய விஷயம் நாங்களே இவ்வளவு நினைச்சுட்டு மறுபடியும் பார்த்துட்டு இருக்காதீங்க. மறுபடியும் போட்டீங்கன்னா சொல்லாத ஓட்டாது. ஒரே தடவை நல்லா பிரஸ் பண்ணி லைட் வந்து சட்டம் வந்தா வந்துட்டே இருக்கும். இவ்வளவுதான். இது யாரும் எதுவும் தெரிஞ்சுக்க முடியாது. அப்படி வந்தாலும் ஜனநாயகம் உங்களை காட்டி கொடுத்து விடாது. அப்படியே வந்தாலும் எந்த மிரட்டலுக்கும் பயப்பட வேண்டியதில்லை. இரட்டை விளக்க மின் கம்பத்துக்கு மறவாமல் வாக்களிக்கவில்லை. ஏப்ரல் 12ஆம் தேதி நிறைய இருக்கு. எவ்வளவோ குற்றம் சாட்டுறாங்க. அந்த குற்றம் சாட்டுறது எல்லாமே நான் சொன்னேன். அதை பேசணும். நாட்டுல பிரதமரால ஜனாதிபதியால முடியாதது உங்களால முடியும். இந்த நியாயங்கள் எல்லாம் கிடைக்கும். எப்படி இவ்வளவு அம்மா சாதாரண நம்ம முதலமைச்சர் இல்லையா? நான்கு தமிழ்நாட்டு முதல்வருக்கு இந்த கதியா? அப்ப அப்படியே விட்டுலாமா? நம்ம விடக்கூடாதுல்ல. அதற்குத்தான் இரட்டை விளக்கு நீக்கம். அதோடு மட்டுமல்ல, இந்த பகுதியில எத்தனை விதமான திட்டங்கள், எவ்வளவு குறிப்பிட்ட குழந்தைய குப்பை மேட்டை அகற்றி வெளிநகராக்கணும் நம்ம பிளான் பண்ணாங்க. காசி மேட்ல ஒரு மீன்பிடி துறைமுகம், ஏர் கமிஷன் மீன்பிடி 7 மண்டலம் ஏர் கமிஷன் உருவாக்கி தந்திருக்காங்க. 3 ஹைஸ்கூல், 2 ஹையர் செகண்டரி ஸ்கூல் இருக்கு. திரும்ப இன்னொரு 2 ஹைஸ்கூலும் இன்னொரு ஹையர் செகண்டரி ஸ்கூலுக்கு கொண்டு வருவோம்னு அம்மா சொல்லியிருக்காங்க. 4 விளக்கடைகள் மட்டும் அம்மா 11 தனியார்பட்ட ஏரியாவுக்கு மட்டும் எப்படி செஞ்சிருக்காங்க தெரியுமா? இந்த லைட் முழுக்க பழைய விளக்குகள் அகற்றப்பட்டு புது விளக்காக இந்த மின் விளக்குகளை அம்மா தான் மாற்றி கொடுத்தாங்க. ஆர்கே நகர் ஒழுங்கம் என்றானதற்கு எங்கள் அண்ணா காரணம். முதல்ல அண்ணன் மதுசூதன் அவர்கள் காரணம். அப்படி இன்னும் அதனாலதான் ஒழுங்குற விளக்கு அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் சொல்வதை போல ஒரு விளக்கு அண்ணா, ஒரு விளக்கு தலைவர். அப்படி நினைச்சு 2 பேரும் ஒளி விளக்காக தமிழ்நாட்டை ஆண்டவர்கள். குடும்ப ஆட்சி ஒழுங்கின. ஏன் திராவிட முன்னேற்ற கழகம் முற்றிலுமாக மக்களால் நிராகரிக்கப்பட்டு போகின்றது? குடும்ப ஆட்சி, வாரிசு அரசியல், பேராசை,
அப்பட்டமான விருதுகளான ஊழல்கள் இப்ப மறந்துள்ள நினைச்சிட்டு வராங்க பாவம். அந்த பிரபகரத்தை பார்த்தா பாவமா இருக்குது. அதுக்காக அவங்களுக்கு ஓட்டு போடணுமா? திரும்பவும் அதே ஆட்சிதான் வரும். ஒரு சகோதரனா அல்ல, திரும்பவும் அவங்களுக்கு பெருமை வந்துடும். திரும்பவும் தங்கச்சி டெல்லி, அண்ணன் டெல்லி, இந்த தம்பி இங்கே, இன்னொரு அக்கா தம்பி அங்கே, இந்த குடும்ப ஆட்சி தொடரும். அதனாலதானே புரட்சி தலைவர் கடைசி வரைக்கும் குடும்ப ஆட்சி எதிர்ப்பார். நம் புரட்சி தலைவி அம்மா அவர்களும் கடைசி வரை குடும்ப ஆட்சி எதிர்ப்பார். யார் எங்கள் அம்மாவின் மரணத்துக்கே காரணம் என்று அதிகமாக உலகம் சந்தேகப்படுகிறது. ஒட்டுமொத்த இந்திய தேசமும் சந்தேகப்படுகிறது, குற்றம் சாட்டுகிறது. அந்த குடும்பத்தில் இருந்து வந்து ஒருவர் வேட்பாளராக இருக்கிறார். அதுல 10 வருஷம் அம்மாவால் தேவஸ்காரம் எல்லைக்கே வரக்கூடாது என்று விரட்டப்பட்டவர் கிட்டத்தட்ட ஹவுஸ் அரசியல் இருந்தவர். 2007 அவர் எம்பி இருந்தார். அம்மா டெல்லி 2 வருஷமா முடிஞ்சிருக்கு. இன்னும் 4 வருஷம் இருந்தது. வந்து மரியாதை டெல்லி பக்கம் போகக்கூடாது, பார்லிமெண்ட்டுக்கு போகக்கூடாது, பெருவிக்கும் போகக்கூடாது, போலீஸ் கடைக்கு வரக்கூடாது. கிட்டத்தட்ட கண்காணாமல் ஹவுஸ் அரசியல் அம்மா சொல்லியிருந்தாங்க. அப்படிப்பட்டவர் அம்மா இறந்து போனவுடன் முதல் நாள் ஈவினிங் துணைப்பொது மெம்பர் ஆவாரா சேர்த்துக்குவாங்களா. அடுத்த நாள் காலையில துணை பொதுச் செயலாளரா கேட்டா கட்சி அவ்வளவு இருக்கணுமா? 9 கோடி பேர் இருக்கிற கட்சியில ஒரு குடும்ப ஆட்சியோ கட்சி கோரினா இப்ப ஆட்சியும் பிடிக்கணுமா? விடலாமா? அனுமதிக்கலாமா? இது நடக்காமல் போக வேண்டும் என்றால் நம் தாயின் கரங்கள் எல்லாம் படிக்க வேண்டும் என்றால், தொடர்ந்து எங்கள் அம்மாவின் நல்லாட்சி தொடர வேண்டும் என்றால், ஆர்கே நகர் இன்று அசத்தலான தொகுதியாக வேண்டும் என்றால், தமிழ்நாட்டுக்கு தங்குதடை இல்லாமல் திட்டங்கள் எல்லாம் கிடைக்க வேண்டும் என்றால், இரட்டை விளக்கு மின்கம்பத்தை ஆதரியுங்கள். அண்ணன் வி. மதுசூதன் அவர்களை பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறச் செய்யுங்கள். அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் மக்கள் முதல்வர், வருங்காலம் முதல்வர், முன்னாள் முதல்வர், அம்மாவால் அடையாளம் காட்டப்பட்ட முதல்வர், அவரை ஆதரியுங்கள். செய்தீர்களா? வாக்கு மாற மாட்டேங்க. திரும்பவும் வெற்றி விழாவில் வந்து கேட்பேன். திரும்ப வருவேன். அம்மாவா செய்தீர்களா? அது அம்மாவாலே சொல்லல, முழுக்க ஞாபகம் ஒரு எனக்கு அழகா இருக்கும்ல. செய்தீர்களா? நீங்கள் செய்தீர்களா? செய்தீர்கள். நிச்சயமா அம்மாவை கைவிட மாட்டேங்க. அம்மாவுக்காக என்று கேட்கிற ஒரு வாக்கு நிச்சயம் கூறுவீர்கள். மீண்டும் வெற்றி விழாவில் சந்திக்கலாமா? நன்றி. அது நடக்கும். என்ன பண்ணுனா மனசாங்க இங்க வச்சுட்டு அந்த வேலை செய்யறவங்க நிறைய பேர், பாதி பேர் தொப்பி கழட்டிட்டு அந்த நிலப்ப ஓப்பி என்ன வேலை செஞ்சுறாங்களாம். நம்மளை பார்த்தாலும் வணக்கம் சொல்றாங்க, நம்ம கிட்ட எல்லாரும் பேசுறாங்க. நம்ம சகோதரர்கள் தானுங்க, வந்து சேர்ந்துருவாங்க சீக்கிரமா. சீக்கிரம் ஏப்ரல் பாருங்க, எல்லாம் நடந்துடும். கடைகளில் ஏப்ரல் மாசம் முடியறதுக்குள்ள கட்சி சின்ன நடக்கிறோம், கட்சி ஒன்னாயிரம். என்ன நடக்கணுமோ அதெல்லாம் நடக்கும். அதுக்கு நீங்க எல்லாம் அண்ணன் மதுசூதனை பெருவாரியான வாக்கு வித்தியாசத்துல வெற்றி பெற செய்யணும். அது பண்ணலன்னா கொஞ்சம் கஷ்டம். பண்ணுவீங்க, பண்ற நிலைமையெல்லாம் இருக்கிறீங்க. பண்ணோம்னா வேண்டாமா நினைக்கிறவங்க கூட நாங்க சொல்றது உண்மையே, நாங்க சொல்றது சத்தியம். சொல்ல சொல்றது உண்மை சொல்ல. திருவள்ளுவர் நகர் பாக பொறுப்பாளர் அருமை சகோதரர் குளத்தூர் கிருஷ்ணமூர்த்தி அவர்களோடு, பூத் பொறுப்பாளர் அருமை சகோதரர் டி. ஜே. சுரேஷ் அவர்களோடு மற்றும் அனைத்து சகோதரர்களோடு இந்த ராஜன், அசோக் குமார், பிரபா,